மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நீங்கள் உழைத்த உழைப்புக்கு மதிப்பு கிடைக்காமல் போனது. அதனை நீங்கள் இன்னமும் நினைத்து பார்த்தால் உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு கவலைகள் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் ஒரு நபருக்கு கீழேயோ அல்லது நீங்களே ஒரு தொழிலையோ ஆரம்பித்தால் கூட உங்களுடைய உழைப்பு எப்பொழுதும் குறையவே குறையாது. கீழிருந்து மேலே போனாலும் நீங்கள் கீழிருந்து மேலே போகும் பொழுது எவ்வளவு அடிகளையும் எந்த அளவுக்கு கஷ்டங்களையும் ஒரு மனிதன் வாழ்க்கைக்குள்ள வேலை செய்யும் பொழுது எப்படியெல்லாம் பிரச்சனைகள் வரும் என்று அனைத்தையும் உணர்ந்து கொண்ட ஒரு மனிதராகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எப்போதும் இருந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். இருந்தாலும் நீங்கள் எவ்வளவுதான் உழைத்தாலும் மதிப்பு கிடைக்காது. சில மேலதிகாரிகளுக்கு முன்பு நீங்கள் நன்றாகத்தான் உழைத்து கொண்டும் இருப்பீங்க. ஆனா உழைக்காமல் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு முன்னாடி அவங்க நிறைய ஜாலரா தட்டுவார்கள். மேலதிகாரிகளை நல்ல பழக்கம் பிடித்து வைத்திருப்பார்கள். உங்களுக்கு அந்த குணமானது எப்பொழுதுமே கிடையாது. நம்ம போன இடத்துக்கு வேலை பார்க்கத்தான் போனோம், வேலையை மட்டும் பார்த்தோமா வந்தோமா என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்கும். அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க முன்னேறாமலும் அப்படியே இருந்து கொண்டு அதே ஊதியத்திலும் நீங்கள் வாழ்ந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். எவன் ஒருவன் வேலை செய்யாமல் இருந்தாலும் பேச்சு சிரித்து பேசிக்கொண்டு பொய்யான சில விஷயங்களையும் பொய்யான சில தவறுகளையும் அவன் நான் செய்துவிட்டேன், இதற்கு காரணம் நான் தான் என்று பெருமை பீத்திக் கொள்கிறானோ அவன் தான் வாழ்க்கைக்குள்ள முன்னேறி கொண்டிருப்பான். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு அருகிலோ உங்க கூடவோ வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் செய்துவிட்டு உங்களுடைய வேலையவும் உங்களுடைய ஊதியத்தையும் அந்த ஒரு நபர் பெற்று கொண்டுமே தான் இருப்பார். அதுவும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நீங்கள் தேவையில்லாத வீண் சண்டை சச்சரவுகள் வேண்டாம் என்று நினைத்து கொண்டு அமைதியாக உங்களுடைய வாழ்க்கையை இத்தனை நாட்கள் நீங்கள் கழித்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனா அந்த மகர ராசியின் பிறவி குணமே அசாத்தியமான உழைப்பு தாங்க. உங்களை மாதிரி யாராலையுமே உழைக்க முடியாது. அந்த அளவுக்கு கண்மூடித்தனமாக ஒரு விஷயத்தை கொடுத்து விட்டார்கள் என்றால் அதனை முடித்து விட்டால் மட்டுமே உங்களுடைய மனதிற்குள் இரவு நேரத்தில் தூக்கங்களும் வரும், மனதிற்குள்ள ஒரு நிம்மதியும் ஏற்படும். இல்லை என்றால் உங்களுக்கு இரவில் தூக்கமும் வராது, மனதில் ஒரு நிம்மதியும் கிடைக்கவே கிடையாது. உங்களுடைய எண்ணங்கள் முழுவதும் இதனை பற்றி மட்டுமே தான் இருந்து கொண்டே இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உண்மையாகவே இத்தனை நாட்களும் இருக்கும். உங்களின் கர்மஸ்தானமான 10ஆம் வீட்டில் பாம்ப கிரகங்களின் பார்வையும் ராசிநாதன் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையாத ஒரு காலகட்டத்திலும் நீங்கள் சிந்திய வியர்வைக்கும் ரத்தத்திற்கும் உரிய மதிப்பே கிடைக்காமல் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருக்கும். அந்த உரிய மதிப்பு கிடைக்காமல் போனதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நீங்கள் நினைத்ததை விட பெரிய அளவுல உங்களுக்கு கஷ்டங்களையும் கவலைகளையும் தேடி கொடுத்து கொண்டே இருக்கும். நிறுவனத்தின் வளர்ச்சிக்காகவும் உங்களை நம்பியவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் நீங்கள் இரவு பகலும் பாராமல் தூக்கத்தை தியாகம் செய்து கொண்டு உழைத்த உழைப்பு அத்தனையும் அடியோட வீணாக்கப்பட்டது. அந்த வீணாக்கப்பட்ட சில விஷயங்கள் இன்னமும் உங்களுக்குள்ள இருந்து கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். உங்களின் உழைப்பை உறிஞ்சு கொண்டவர்கள் அதற்குரிய அங்கீகாரத்தையோ அல்லது ஒரு சிறிய பாராட்டையோ கூட உங்களுக்கு தரவில்லை. அதனை நினைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள அவ்வளவு கவலைகளும் கஷ்டங்களும் இன்னும் ஏற்பட்டு கொண்டே தங்க இருக்கும். இவன் உழைப்பது இவனுடைய கடமை என்று உங்களை ஒரு இயந்திரத்தை போல பயன்படுத்தி அந்த சூழல் உங்களின் உழைப்பை மீதே உங்களுக்கு ஒரு விதமான விரக்தியை ஏற்படுத்தும். எவ்வளவுதான் உழைத்தாலும் நமக்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்க மாடிக்கிறது. எந்த ஒரு இடத்திலும் நம்மளுக்கான ஊதியமும் கூட மாடிக்கிறது. உழைக்காமல் பேர் வாங்கி கொண்டு அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கிறது என்று ஒரு எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பித்திருக்கும். அதனால் அந்த ஒரு வேலையே வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டும் அந்த அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தாங்க இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு பக்கம் நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்த துரோகங்கள். உங்களது லாபம் மற்றும் நட்பு ஸ்தானமான 11ஆம் வீட்டில் ராகுவின் சஞ்சாரமும் பாதக கிரகங்களின் வக்ர பார்வையும் விழுந்த ஒரு துரதிருஷ்டவசமான காலகட்டங்களில் இந்த விபரீதம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அரங்கேறி அது இன்னமும் உங்களுக்கு பிரச்சனைகளையும் கவலைகளையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தது. மகரம் ராசியினரின் கள்ளம் கபடமற்ற நேர்மையான குணத்தை பயன்படுத்தி உங்களுக்கு மிக நெருக்கமாக இருந்த ஒரு நண்பர் உங்களுக்கு பின்னால் குழி பறித்திருப்பார். அது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரிந்திருக்காது. நேரங்களும் நாட்களும் போக போகத்தான் அதனை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. தோல் மீது கை போட்டு கொண்டே உங்களின் ரகசியங்களையும் பலவீனங்களையும் தெரிந்து கொண்டு அதை உங்களுக்கு எதிராக ஆயுதமாகவே பயன்படுத்தியவர்கள் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். பண நெருக்கடி என்று வந்தபோது வாரி வழங்கிய உங்களை தேவையற்ற வழக்குகளிலும் பழிகளிலும் மாட்டிவிட்டு அந்த நண்பர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி சென்றார். பணத்தை இழந்ததை விட நட்பு என்ற புனிதமான உறவின் மீது வைத்த நம்பிக்கை துரோகமாக மாறியதை உங்களுக்கு நெஞ்சில் ஆறாத ஒரு வடுவாகவும் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தங்க இருக்கிறது. நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லையோ என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நவக்கிரகங்களின் கர்ம பிதாவும் கர்மஸ்தானாதிபதியின்
ஸ்தானத்தின் சக்கரவர்த்தியுமான சனீஸ்வர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த உழைப்பின் இலக்கணங்களே. கடந்த காலங்களில் 7.5 சனியின் ஜென்ம சனி மற்றும் பாத சனியின் தாக்கத்தாலும் அஷ்டமஸ்தானத்து வக்ர கிரகங்களின் சஞ்சாரத்தாலும் நீங்கள் சிந்திய கண்ணீருக்கும் உழைத்த உழைப்பிற்கும் மிக உன்னதமான அறுவடை காலத்தை பிரபஞ்சம் இதை உங்களுக்கு வாழ்க்கையில தொடங்க போகிறது. இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும் பொழுது அவ்வளவு நன்மைகளும் அவ்வளவு பெரிய விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா கிடைக்கும். மகரம் ராசியில பிறந்த மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த மறதிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி படிப்பில் சில ஆர்வங்களும் எதை பற்றியும் எந்த விதமான சுயநலமும் இல்லாமல் போனவர்களுக்கு கூட படிப்பில் ஒரு ஆர்வமானது கிடைக்க ஆரம்பிக்கும். மனதில் எதையும் சமாளிக்கக்கூடிய பக்குவங்கள் உண்டாகும். யாரிடம் எப்படி பேச வேண்டும், எப்படி பேசினால் வாழ்க்கைக்குள்ள முன்னேற முடியும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இந்த ஒரு நேரத்தில் தோன்ற ஆரம்பிக்கும். அது எல்லாமே இனிமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா கிடைக்கும். அதனையும் நீங்க சரியா பயன்படுத்துவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லா விதமான விஷயங்களும் கைகூடி வந்துவிடும். உறவினர்கள் வழியில் சுபிச்சங்கள் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கை நிலைமை இன்னும் ஒருபடி மேலே எடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். பழைய நினைவுகளால் மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகள் உங்களுடைய மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு கௌரவங்கள் அதிகரிக்கும். ஆனால் அந்த கௌரவத்தையும் மதிப்பையும் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கிறது என்று உங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளக்கூடாது. அனைவரிடமும் ஒரே போல் பழகினால்தான் இறுதி வரைக்கும் வாழ்க்கையில முன்னேற முடியும். அதே போல உங்களுடைய உழைப்புக்கு உரிய பலனானது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்கும். மகரம் ராசியினருக்கு 10ஆம் வீடான கர்மஸ்தானம் மற்றும் உத்தியோகஸ்தானம் அசாத்திய பலம் பெறுவதால் கடந்த காலங்களில் நீங்கள் சிந்திய ஒவ்வொரு சொட்டு வியர்வைக்கும் இரத்தத்திற்கும் உரிய அங்கீகாரமும் மாபெரும் பலனும் இப்போது உங்களுடைய கை மேல் கிடைக்கப் போகிறது. அதனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்வீர்கள். நீங்கள் பணிபுரியக்கூடிய இடத்தில் உங்களின் அசாத்திய உழைப்பை உறிஞ்சு கொண்டு உங்களை ஏமாற்றியவர்கள் இப்போது உங்களுடைய திறமைகளை கண்டு மண்டியிடும் சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். மேல் அதிகாரிகளின் உங்களுடைய நிர்வாக திறமையானது பாராட்டி நிறுவனத்தின் மிக உயரிய பொறுப்புகளையும் கௌரவமான பதவிகளையும் உங்களிடம் ஒப்படைக்கக்கூடிய நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. மகரம் ராசினரின் உழைப்பிற்கு ஈடு இணை இல்லை என்பதை இந்த உலகம் உணர்ந்து உங்களை கொண்டாடும் ஒரு உன்னதமான தருணம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். பணவரவும் அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டிலும் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டிலும் தனக்காரகன் ஆகிய குருபகவானின் சுப பார்வையும் அனுகூலமும் பரிபூரணமாக கிடைப்பதால் உங்களின் வருமானத்தில் ஒரு பிரம்மாண்டமான உயர்வை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் காண்பீர்கள். இதுவரை உங்களின் தகுதிக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காமல் இயங்கிய உங்களுக்கு இனிமே தகுதிக்கேற்ப சம்பள உயர்வும் பதவி உயர்வும் வேலையிடத்தில் உங்களை தேடி வரவ ஆரம்பிக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட புதிய வருமான வழிகள் தானாகவே உருவாகிவிடும். கையில் பணப்புழக்கம் தாராளமாக இருப்பதால் உங்களின் நீண்ட கால பொருளாதார தேவைகள் அனைத்தும் எவ்விதமான தடங்கல்களும் இன்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். அதனை நீங்களே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மகரம் ராசியில பிறந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு மறதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிவிடும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபச்சங்கள் வாழ்க்கையில உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் பிறந்து உங்களுடைய வாழ்க்கை நிலையை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா மாற்றி எழுதப்படும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். எப்படி பேசினால் வாழ்க்கைக்குள்ள முன்னேற முடியும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இந்த ஒரு நேரத்தில் தோன்ற ஆரம்பிக்கும். அது எல்லாமே இனிமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா கிடைக்கும். அதனையும் நீங்க சரியா பயன்படுத்துவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லா விதமான விஷயங்களும் கைகூடி வந்துவிடும். உறவினர்கள் வழியில் சுபிச்சங்கள் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கை நிலைமை இன்னும் ஒருபடி மேலே எடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். பழைய நினைவுகளால் மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகள் உங்களுடைய மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு கௌரவங்கள் அதிகரிக்கும். ஆனால் அந்த கௌரவத்தையும் மதிப்பையும் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கிறது என்று உங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளக்கூடாது. அனைவரிடமும் ஒரே போல் பழகினால்தான் இறுதி வரைக்கும் வாழ்க்கையில முன்னேற முடியும். அதே போல உங்களுடைய உழைப்புக்கு உரிய பலனானது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்கும். மகரம் ராசியினருக்கு 10ஆம் வீடான கர்மஸ்தானம் மற்றும் உத்தியோக
உத்தியோகஸ்தானம் அசாத்திய பலம் பெறுவதால் கடந்த காலங்களில் நீங்கள் சிந்திய ஒவ்வொரு சொட்டு வியர்வைக்கும் இரத்தத்திற்கும் உரிய அங்கீகாரமும் மாபெரும் பலனும் இப்போது உங்களுடைய கை மேல் கிடைக்கப் போகிறது. அதனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்வீர்கள். நீங்கள் பணிபுரியக்கூடிய இடத்தில் உங்களின் அசாத்திய உழைப்பை உறிஞ்சு கொண்டு உங்களை ஏமாற்றியவர்கள் இப்போது உங்களுடைய திறமைகளை கண்டு மண்டியிடும் சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். மேலதிகாரிகளின் உங்களுடைய நிர்வாக திறமையானது பாராட்டி நிறுவனத்தின் மிக உயரிய பொறுப்புகளையும் கௌரவமான பதவிகளையும் உங்களிடம் ஒப்படைக்கக்கூடிய நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. மகரம் ராசினரின் உழைப்பிற்கு ஈடு இணை இல்லை என்பதை இந்த உலகம் உணர்ந்து உங்களை கொண்டாடும் ஒரு உன்னதமான தருணம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். பணவரவும் அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டிலும் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டிலும் தனக்காரகனாகிய குருபகவானின் சுப பார்வையும் அனுகூலமும் பரிபூரணமாக கிடைப்பதால் உங்களின் வருமானத்தில் ஒரு பிரம்மாண்டமான உயர்வை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் காண்பீர்கள். இதுவரை உங்களின் தகுதிக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காமல் இயங்கிய உங்களுக்கு இனிமே தகுதிக்கேற்ப சம்பள உயர்வும் பதவி உயர்வும் வேலையிடத்தில் உங்களை தேடி வரவ ஆரம்பிக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட புதிய வருமான வழிகள் தானாகவே உருவாகிவிடும். கையில் பணப்புழக்கம் தாராளமாக இருப்பதால் உங்களின் நீண்ட கால பொருளாதார தேவைகள் அனைத்தும் எவ்விதமான தடங்கல்களும் இன்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். அதனை நீங்களே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா புரிந்து